अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்க இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ ஆயில் பாக்கெட்டை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஆயில் பாக்கெட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது போல் ஆயில் கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஷ்யூ இல்லைனா வேஸ்ட் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ஸோ தொடச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ இது போல் எத்தனை கவர் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி கவரை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பாதி சைஸ்க்கு இது போல் மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி முனையில் க்ளூ வச்சு ஒட்டிட்டு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 3/4 வாசி கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 வாசி கட் பண்ணாமல் விட்டுடுங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ ஸோ இது போலவே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான ஃப்ளவர் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதோட பாதியோட இந்த அளவு மட்டும் இதோட போதும், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தொடப்பங்குச்சி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம சுற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது போல் முனையில் இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு க்ளூ வச்சுக்கோங்க. க்ளூ வச்சுட்டு இது போல் ஒட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரொம்ப க்ளூ வைக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு வாங்க. கொஞ்சம் இறக்கி சுற்றுங்க. ஃபர்ஸ்ட்டு சுற்றுனதை விட கீழாகமாக கொஞ்சம் இறக்கி இந்த மாதிரி சுற்றுங்க. அப்போ வந்துட்டு அதோட லுக் வந்து அதோட ஷேப் வந்துட்டு ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணி ஆச்சு. ஒரு ஒயிட் கலர் ஒரு பூக்கொத்தில் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் வர மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஆயில் கவர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுபோல் இந்த டேப் வந்துட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ரீன் லுக்காக இந்த டேப் வந்து சுற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா க்ரீன் கலரில் வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி டேப் போல் அதை கட் பண்ணிவிட்டு ஸோ அதை கூட நீங்கள் வச்சு சுற்றலாம். முன்னாடி ஒரு வீடியோவில் அது போல் நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ அதோடய லிங்க் வேணும்னாலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கில்டரிங் டேப் வந்து 5 ரூபாய்க்கு க்ரீன் கலர் எல்லாமே கிடைக்கும் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி சுற்றி விடலாம். உங்களோட ஆப்ஷன் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பூ ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இது போலவே நம்ம வந்து அடுத்ததுமே ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 ரெடி பண்ணிட்டேன். இது போல் நம்ம நிறைய ரெடி பண்ணிவிட்டு அது அழகாக ஒரு பூச்சாடியில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் இன்னொன்றுமே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அடுத்தடுத்து சுற்றும் போது கொஞ்சம் இந்த மாதிரி இறக்கி சுற்றிக்கிட்டே வாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உங்ககிட்ட எத்தனை ஆயில் பாக்கெட் இருக்குதோ ஸோ அது எல்லாத்துக்குமே அழகான இது போல் ஒரு பூங்கொத்து மாதிரி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அழகான ஃப்ளவர் வேஸில் இதை போட்டு வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஆயில் கவர் எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு பாருங்கள். அதில் க்ரீன் டேப் சுற்றினா மாதிரியே இதுலேயுமே க்ரீன் டேப் சுற்றிக்கிறோம். ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி வந்துட்டு தொடப்பங்குச்சி ஆயில் பாக்கெட் அதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பண்ணியாச்சு. இந்த டேப் வந்துட்டு 15 ரூபா தான். இந்த டேப் கிராஃப்ட் திங்ஸ் எந்த கடையில் கிடைக்குமோ ஸோ அந்த கடையில் இந்த டேப்புமே இருக்கும். வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இவ்வளோ ரெடி பண்ணிட்டேன் 2 ஆயில் பாக்கெட்லேருந்து. இப்போ நான் ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஒரு அழகான பாட்டில் ஃப்ளவர் வேஸில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இடத்துலேருந்து பார்த்தாலும் சரி கிட்டக்க வந்து பார்த்தாலும் சரி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வேஸ்ட் ஆயில் பாக்கெட் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.
DIYல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.